வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: ஆராய்ச்சி பணிகள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிப்பதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கினை எட்ட முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். போர்பந்தரிலிருந்து மஸ்கட் பயணத்தை தொடங்கியுள்ள INSV கவுண்டில்யா கப்பல் நாட்டின் செழுமைமிக்க கடல்சார் மரபுகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியாவின் ஏற்றுமதி 8% அதிகரித்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு தில்லியில் காவல்துறை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துச் செல்வதற்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆராய்ச்சி பணிகள், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிப்பதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கினை எட்ட முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஜம்ஷெட்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் பேசினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காகவும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். INSV கவுண்டின்யா கப்பல் இந்தியாவின் பழங்கால தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருப்பதுடன் நாட்டின் செழுமைமிக்க கடல்சார் மரபுகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கப்பல் குஜராத் மாநிலம் போர்பந்தரிலிருந்து ஓமன் நாட்டின் மஸ்கட் துறைமுகத்திற்கு தனது முதல் பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கியிருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் கட்டுவதில் நாட்டின் பழங்கால தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பாராட்டியுள்ள பிரதமர் அதன் வடிவமைப்பாளர்கள் உள்ளிட்ட குழுவினரின் அர்ப்பணிப்புடன் கூடிய முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். வளைகுடா நாடுகளையும் அதை தாண்டியும் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க தொடர்புகள் ஏற்படுவதற்கு இந்த கப்பல் பயணம் வழிவகுக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக இரு நாடுகளிலும் நீடித்த ஏற்றுமதி வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் வரி விதிப்பு கட்டணம் முற்றிலுமாக ரத்து செய்ய இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வலுவான விநியோக சங்கிலி உருவாகியிருப்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்றுமதியாளர்கள் மட்டுமல்லாது குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களும் பயனடைந்திருப்பதாகவும் கடந்த நிதியாண்டில் ஆஸ்திரேலியாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 8% அதிகரித்திருப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுகாதார சீர்திருத்தங்களில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். ஹரியானாவில் சுகாதாரத்துறை உயரதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். தரமான சிகிச்சை அளிப்பது, சுகாதாரத்துறையில் தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்துதல், மருந்துகள் இருப்பை கண்காணித்தல் போன்ற நடவடிக்கைகளை மாநில அரசுகள் உறுதியுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அப்போது அவர் வலியுறுத்தினார். மாவட்ட மருத்துவமனைகளில் மருந்துகள் இருப்பை ஒழுங்குபடுத்துவதுடன் ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனையிலும் 50% தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கக்கூடிய அமிர்த மருந்தகங்களை ஏற்படுத்துதல் ஆகியவை குறித்தும் திரு JP நட்டா விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது தலைநகர் தில்லியில் பாதுகாப்பை தீவிரப்படுத்த தில்லி போக்குவரத்து காவல்துறை திட்டமிட்டுள்ளது. மது அருந்திவிட்டு வாகனங்களை ஓட்டுவதால் ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்ப்பது மற்றும் சாலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க முடிவு செய்திருப்பதாக காவல்துறை உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உயர் காவல்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிடுவதுடன் கூடுதல் காவலர்கள் பணி அமர்த்தப்பட வேண்டும் என்றும் சோதனைச் சாவடிகளில் வாகன சோதனையை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இனி நடப்பாண்டில் மத்திய அரசின் சாதனைகள் குறித்த தொகுப்பு.
இதில் இன்று இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதியான தலைமையின் கீழ் பாதுகாப்புத்துறை கண்ட சீர்திருத்தங்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தீவிரவாத தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுத்து வருகிறது. அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு அடிபணிய போவதில்லை, தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிப்போர் மீது கடுமையான நடவடிக்கை, இருதரப்பு பேச்சுகளில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம், நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற அம்சங்களுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. சர்வதேச அளவில் நிலவி வரும் சிக்கலான சூழ்நிலையில் நாட்டின் பாதுகாப்பில் சமரசம் இல்லை என்ற இந்தியாவின் உறுதிப்பாடு உலகிற்கு உணர்த்தப்பட்டது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டது. பாகிஸ்தான் நாட்டிற்குள் செயல்பட்டு வந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல் இதுவாகும். 1971ஆம் ஆண்டிற்கு பின்னர் முதல் முறையாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்திற்குள் உள்ள தீவிரவாத அமைப்பை குறிவைத்து நமது பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானையொட்டிய எல்லைப் பகுதி மற்றும் அந்நாட்டிற்குள் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்களும் அழிக்கப்பட்டன. கடந்த மே மாதம் 10ஆம் தேதி பாகிஸ்தானின் 11 விமான தளங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன. இதில் பாகிஸ்தானால் கணிக்க இயலாத அளவிற்கு நமது ஏவுகணைகளின் செயல்பாடுகள் இருந்தன. நம் நாட்டு மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்ற செய்தி இதன் மூலம் உலகிற்கு உணர்த்தப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் பயன்படுத்தப்பட்டது சிறப்பு அம்சமாகும். பிரம்மோஸ் ஏவுகணை, ரஃபேல் போர் விமானம் மற்றும் ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தானில் உள்ள இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன. நடப்பாண்டில் நமது பாதுகாப்பு படையில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. 2014ஆம் ஆண்டு 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தற்போது 1,54,000 கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களின் சர்வதேச முனையமாக இந்தியா உருவெடுத்து வருகிறது என்றால் மிகை அல்ல. 2014ஆம் ஆண்டு 2,53,000 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு நடப்பு நிதியாண்டில் 6,81,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொடர் முதலீடுகள், நவீனமயமாக்கல் போன்ற நடவடிக்கைகள் காரணமாக நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அமெரிக்கா, பிரான்ஸ், அர்மீனியா உள்ளிட்ட நாடுகள் இதில் அடங்கும். பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்படும் பொதுத்துறை நிறுவனங்களில் 77% தளவாடங்கள் உற்பத்தி நடைபெறுகிறது. எஞ்சிய 23% தனியாரின் பங்களிப்பாக உள்ளது. பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதற்காக தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக நடப்பாண்டில் 4,30,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக நமது முப்படைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் மாதம் பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 54,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தது. இதேபோல் ஜூலை மாதம் 1,05,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும், ஆகஸ்ட் மாதம் 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் ஒப்புதல் அளித்தது. தற்போதைய சூழலுக்கு ஏற்ப அதிநவீன ஆயுதங்களும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இத்தகைய நடவடிக்கைகள் நம் நாட்டின் பாதுகாப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதையே உணர்த்துகின்றன. ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துச் செல்வதற்கு இரு நாடுகளின் அதிபர்களுடன் தாமும் இணைந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் நேற்று உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் பேச்சு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஷ்ய அதிபருடன் ஏற்கனவே தாம் விரிவான பேச்சு நடத்தியதாகவும் அமைதி பேச்சுவார்த்தையை அவர் விரும்புவதாகவும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சி பணிகள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிப்பதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கினை எட்ட முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். போர்பந்தரிலிருந்து மஸ்கட் பயணத்தை தொடங்கியுள்ள INSV கவுண்டின்யா கப்பல் நாட்டின் செழுமைமிக்க கடல்சார் மரபுகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியாவின் ஏற்றுமதி 8% அதிகரித்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு தில்லியில் காவல்துறை பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துச் செல்வதற்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.